இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்றைக்கு இணையமைச்சராக இருந்தார். அவர் இணையமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய மாநில அமைச்சர்களிடத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தீர்களோ அதை போல இந்த நீட் நுழைவுத் தேர்விலிருந்து ஒரு அவசர சட்டம் நீங்கள் கொண்டு வாருங்கள், அதை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறோம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற பொழுது ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று அங்கே வாதிட்டது. முதல் நாள் நீங்கள் விதிவிலக்கு கேளுங்கள், அவசர சட்டம் கொண்டு வாருங்கள். அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. உச்சநீதிமன்றம் அதை ஏற்று ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் நம்முடைய அரியலூர் அனிதா தன்னை மாய்த்து கொண்டார். அதாவது ஒன்றிய அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்டார் தான் உண்மை. அப்பொழுது எல்லோரும் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது, அதனால் இந்த நீட்டு இனிமேல் வேண்டாம் அல்லது விதிவிலக்கு என்று பேசி பயனில்லை என்று ஒரு சோர்வுற்ற ஒரு நிலையில், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் நமது மதிப்புமிகு ஆசிரியர் அனைத்து கட்சி கூட்டத்தை பெரியாத்தடியில் நடத்தினார். அந்த கூட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் சென்றிருந்தோம். தோழர் திரும்பவும் வந்திருந்தார், நானும் சென்றிருந்தேன். மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் பங்கு பெற்றார்கள். அப்புறம் மருத்துவத்துறையில் இருக்கிற டாக்டர்கள், கல்வியாளர்கள் எல்லோரையும் அழைத்திருந்தார்கள். அது உண்மையில் அது ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழல். அந்த கூட்டத்தை ஆசிரியர் தலைமையில் நடத்தி நம்பிக்கை இழக்க வேண்டாம், நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை ஊட்டி அதில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நாம் தொடர்ந்து போராடுவோம் என்கிற அந்த முயற்சியை மேற்கொண்டார். அத்தகைய முயற்சியை மேற்கொண்டது இன்றைக்கு பூவாகி பிஞ்சாகி காயாகி இருக்கிறது, கனிய வேண்டும். அந்த நிலைக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்திருக்கிறது. அந்த முயற்சியை மேற்கொண்ட ஆசிரியருக்கு முதலில் நான் பாராட்டுக்களை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை என்றால் ஏறத்தாழ அது கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சூழலில் அதை கைவிடக்கூடாது, இதை நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையூட்டியது ஆசிரியர் தான். ஆகவே அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் ஆசிரியருக்கு என்னுடைய மனம் வந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பாராட்டு நம்முடைய திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் நம்முடைய கவிஞர் பூங்குன்றன் அவர்கள் பெரியார் திடலில் காலடி எடுத்து வைத்து 50 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. நம்முடைய ஆசிரியர் இன்றைக்கு அவரை பாராட்டி அவருக்கு பயனாடை, ஆடைன்னு சொன்ன ஆசிரியருக்கு வச்சுக்கோங்க, பயனாடை அணிவித்து பாராட்டி இருக்கிறார்கள். அந்த 50 ஆண்டு காலமாக பெரியார் தொடரில் காலடி எடுத்து தொடங்கிய பயணம் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். 50 ஆண்டு காலமும் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் பல 10 ஆண்டுகள் மேற்கொள்வார். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை. ஏன்னா ஆசிரியருக்கு உறுதுணையாக ஆசிரியர் குறிப்பிடுவதை போல் அவர் மின்சாரம், இவர் இன்ஜின். ஏன்னா நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பிறந்தநாள் விழாவில் பேசுகிற பொழுது நீங்கள் ஓய்வாக இருங்க, மற்ற இளைஞரெல்லாம் பார்த்துக்குவாங்க உங்கள் வேலையை, நீங்கள் அலையாதீங்கன்னு சொல்லி உரிமையோடு சொன்னேன். தந்தை என்கிற முறையில் மகன் என்கிற உரிமையோடு சொன்னேன். ஆசிரியர் பிடிச்ச நான் வாருன்னு மாறிட்டாப்புல என்னை சும்மா இருக்க சொல்கிறார் இவர். நான் இன்ஜின் எப்படி சும்மா இருக்க முடியும், அவர் மின்சாரம், நான் சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னார். அதனால் மின்சாரமாக பயன்பட்டு கொண்டு இருக்கிற நம்முடைய கவிஞர் அவர்களுக்கும் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு, நீட் நுழைவுத் தேர்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை போகிற போக்கில் இல்லாமல் மிகுந்த ஆதாரத்தோடு நம்முடைய கல்வியாளர் நம்முடைய கஜேந்திர பாபு
அவர்கள் தொடங்கி நம்முடைய குமரேசன் உட்பட பலரும் இங்கே சொன்னார்கள். யாரும் சாதாரண முறையில் சொல்லலை. என்னென்ன தவறுகள் நடைபெற்றிருக்கிறது, எப்படி தேர்வு நடைபெற்றிருக்கிறது, எப்படியெல்லாம் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மிக அழகாக மிகச் சிறப்பாக குறிப்பிட்டு சொன்னார்கள். கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த குளறுபடிகள் சம்பந்தமாக நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு 12ஆம் தேதி தினமணி பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. விடுதலையை சொன்னால் அது வேறு மாதிரி எடுத்துக்குவாங்கக்கா, தினமணியை சொல்கிறேன். அல்லது தீக்குதலையும் வந்திருக்குது, ஜனசித்திலையும் வந்திருக்குது, மற்ற பத்திரிகையில் வந்திருக்குது. தினமணி பத்திரிகை தலையங்கமே அதான். நீட் தேர்வு குளறுபடி குறித்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அப்படின்னு. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு, அதன் விவரங்கள், உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பில் இந்த தேர்வு, நுழைவுத் தேர்வினுடைய புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்வது உச்சநீதிமன்றம். ஹரியானாவில் என்ன நடந்தது, குஜராத்தில் என்ன நடந்தது, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதை இவைகளெல்லாம் கேட்டு புனிதத்தன்மை கெட்டுவிட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிறது. இந்த குளறுபடிகள் என்று வந்த பொழுது இங்கே நம்முடைய கஜேந்திர பாபு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எந்த தவறும் நடக்கவில்லை, எந்த பிழையும் நடக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதாவது நாட்டில் பொய் பிரச்சாரம் செய்வதில் 1ஆம் நம்பர் திருடன் பாஜக என்பது எல்லோருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஆனால் துணிச்சலாக மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதிலும் பொய்யை உண்மையாக்குவதிலும் மிகுந்த கெட்டிக்காரர்கள். கல்வி அமைச்சர் சொன்னார், இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிற கல்வி அமைச்சர், எந்த குளறுபடியும் நடக்கவில்லை, எந்த தவறும் நடக்கவில்லை, மிக நேர்மையாக நடைபெற்றிருக்கிறது, வேண்டுமென்றே சொல்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னதும் பத்திரிகையில், எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அதே அமைச்சர் சொல்லுகிறார், நேற்றைய தினம் சொல்லி இதே தினமணி பத்திரிகையில் 2 தவறுகள் நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்கிறார், தவறே நடக்கவில்லை என்று சத்தியம் செய்த அமைச்சர் நேற்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 2 தவறுகள் நடந்திருக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி, அதுவும் இன்றைய தினமணி பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கிறது. அவர் அந்த தினமணி பத்திரிகையில் இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, அவர் ஏற்கனவே தவறே நடக்கலைன்னு சொன்னார்ல, அதையும் சேர்த்தே போட்டிருக்கிறாங்க. எந்த தவறும் நடக்கவில்லை என்று ஏற்கனவே அவர் சொன்னார், ஆனால் நேற்றைய தினம் 2 தவறுகள் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று தினமணி பத்திரிகையில் இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது. இதில் என்ன தவறு நடந்தது, என்ன குளறுபடி நடந்தது, அது எப்படியெல்லாம் நடைபெற்றது, 720 மதிப்பெண்கள் எப்படியெல்லாம் பெற்றார்கள் என்று விவரங்களெல்லாம் இங்கே சொல்லப்பட்டது. அதில் இதற்கு ஒரு விடையாக நம்முடைய கவிஞர் சொன்னார், குளறுபடியை பற்றிய பிரச்சனை அல்ல,